ஸோ தேர்ஸ்டே நைட்டே மாக்கோலம் போட்டு பூஜை ரூம் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் எழுந்தோடனே பூஜை பண்ணதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு. ரொம்ப நாள் கழித்து நிலவு பூஜைலாம் பண்ணோம். டைமே இருக்காது. வெள்ளிக்கிழமை காத்தால எழுந்து பூஜை பண்ணிவிட்டு சமைச்சி ஆஃபீஸ்க்கு அனுப்புறது தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி அம்மா இருக்கிறதால வாசக்காலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு அக்ஷதை அதெல்லாம் வச்சு நிலவு பூஜை முடிச்சிட்டோம். திடீர்னு நேற்று நைட்டு குப்பை கொட்டலான்னு பால்கனிக்கு போனால் அந்த பைப்புக்கு பின்னாடி ஒரு எலி வந்துருச்சு. சரியான பயம். வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு. இன்றைக்கி லன்ச் எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ், பாலக்கீரைகள் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். முட்டைக்கோஸ் போட்டு குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ், ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாப்பழம் கொடுத்துருந்தேன். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அயன் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கன்சீவாக இருக்கும்போது கூட பாலக்கீரை வெந்தயக்கீரை தான் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுது. பட் அது கடைஞ்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி அது நல்லாவே இல்லை. பட் இந்த தடவை வந்து எங்கள் ப்ரீத்தி சொன்னான்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாப்சி ரவையில் வந்து ரவா ரொட்டி, அது கேப்டாக தக்காளி பூண்டு சட்னி சாப்பிட்டோம்.